ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் நிற்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைய பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜில் ஸோ நீங்கள் ஈக்கக்கூடிய இடங்களில் சம்டைம் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கட்டை கேட்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் ஸோ அதை டெக்ஸ்டாக மாற்றி உங்களுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த அப்ளிகேஷனோட என்ன செய்யலாம்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதே போல் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இந்த யூடியூப்பில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதே போல் ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மேலே கொடுத்திருப்பேன். ஸோ அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஐக்கான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ ட்ராங்க்ஸ் இருக்கக்கூடிய நீங்கள் கிளிக் பண்ணிக்கொடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் இதில் செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், அதே போல் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் இதனோட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அதுதான் உங்களுக்கு கேட்கும். ஸோ ஆப்ஷன், ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சில லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது தமிழ் இருக்கிறனால ஸோ நான் தமிழை செட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தமிழ் இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரிக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் வாட்ஸ்அப்புக்கு நான் போகிறேன். ஸோ வாட்ஸ்அப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜில் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளே பண்ண முடியலைன்னா ஸோ முடியாத கட்டங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ஸோ இந்த எபிசோட் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ என்னுடைய அடுத்த வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் ஸோ நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் ஸோ எனக்கு கேட்க முடியாது. ஸோ அதனால் இதை டைப்பிங் கூட பார்க்குறேன்டா, எப்படி பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஷேர் அடையாளம் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன் ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ இதுக்கு உங்களுக்கு தமிழுக்கு மாற்றக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அளவு கேட்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவு கேட்கும். ஸோ அதை கொடுத்துடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஸோ லோடிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ லோடிங் ஆகினதுக்கப்புறம் ஸோ அந்த டைப்பிங் ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போது வரும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஆதில் எங்கே இருக்கிறாய். ஸோ இந்த டைப்பிங் தான் நான் இந்த வாய்ஸ் கட் தான் ஸோ இந்த இடத்துல வந்தீங்க. ஸோ இப்போது நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ மறுபடியும் நான் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வாய்ஸ் கட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஆதில் எங்கே இருக்கிறாய். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கக்கூடியது ஸோ அதே போல் ஸோ டைப்பிங்கில் எடுத்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய நம்பருக்கு ஸோ உங்களுக்கு வாய்ஸ் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஸோ வாய்ஸ் ப்ளே பண்ண முடியாது, டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன்.